இந்த கோயில் நகரம் என்ற இந்த காஞ்சிபுரத்தை ஊழல் நகரமா மாத்தின பெருமை மதிப்பிற்குரிய அக்கா மேயர் அவர்களே சாரும். இல்ல குற்றச்சாட்டு வேணா. நம்ம ஏற்கனவே சொன்னது அடுத்த ரவுண்ட் உங்களுக்கு வாய்ப்பு தரோம். அது சரியா இருக்குது. குற்றச்சாட்டு வேணா. குற்றச்சாட்டு வெவ்வேறு சுற்றுகள் இருக்கு. அந்த அடுத்த சுற்றுகள் போலாம். அடுத்த சுற்று இப்ப சொல்லுங்க. உங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும்? மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? நெறியாளர் வேண்டுகோள் படியே அமைதி. உங்க சார்பில் மேயர் இருக்காங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. அவங்க வாய்ப்பு போதுமான அளவு கொடுக்கப்படும். தயவு செய்து அமைதியா இருங்க. சார் இங்க பாருங்க, இது குற்றம் சாட்டுவதற்கான சுற்று இல்ல. நீங்க குற்றச்சாட்டு வைக்கலாம், தனியா வாய்ப்பு தரோம். தொண்டர்கள் அமைதியா இருக்கும். மேடம் நீங்க கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. இல்ல நீங்க இருக்கீங்க, அதுக்கு நீங்க இருக்கீங்க. நீங்க பேசலாம், உங்களுக்கு வாய்ப்பு தரப்படும். நான் சொல்றேன் சார், ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. பேசுங்க. திராவிட மாடல் அரசோட பயம் இதுல இருந்து வெளிப்படுது. என்னன்னா பேசுறது கூட இந்த வினோத் பாருங்க, உங்களுடைய நேரம் வீணடிக்கப்படுது. அது கருத்துல கொள்ளுங்க. மக்கள் ஏன் டிவி கேட்க ஓட்டு போடணும்? அதுக்கு பதில் சொல்லுங்க. காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நெசவாளர்களோட பிரச்சனை பெருமளவுல இருக்கு. ஆண்ட கட்சியும் ஒரு சில விஷயம். பேசுங்க. அமைதி. வினோத் நீங்க கேப்டன் ஆகி தொடர்ந்து பேசுங்க. நிகழ்ச்சி ரொம்ப சீரா போணும். இது யார் பெரிய கட்சி, யார் பெரியவங்க, அதுக்கான வாய்ப்பு இல்ல. இது தொண்டர்கள் தொடர்ந்து முடக்கமிட்டீங்கன்னா சரியா இருக்காது. அமைதியா நம்ம கழக தோழர்கள் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. தமிழக வெற்றி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பேசுங்க. போதை இல்லா தமிழகம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழகம் வந்து போதை கலாச்சாரம் மிக்க மாநிலமா மாறிட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாகவும் தமிழகம் இருக்குன்றதையும் தலைவர் ஆட்சி வந்தோடனையும் நேற்று ஒரு அறிவு பண்ணி விட்டாரு. மாவட்ட ஆட்சியர் காவல் ஆணையர்கள்ல சரி பாதி பெண்களுக்கு தருவேன்ட்டு. இதை வச்சு நீங்க வந்து தாய்மார்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். தமிழக வெற்றி கழக தலைவரோட ஆட்சி பெண்களுக்கான ஆட்சியாகவும் மக்களுக்கான ஆட்சியாகவும் இருக்கின்ற போல, அதே போல இளைஞர்கள் சீரழியாமல் 100% போதை இல்லா தமிழகத்தை கண்டிப்பா தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து உருவாக்குவார். ஆட்டோ டாக்ஸி லாரி ஓட்டுநர்களுக்கு நலவாரியம் அமைத்து தரப்படும். இந்த அரசால பல வருஷமா கோரிக்கை வச்சிருந்தது. கண்டிப்பா தலைவர் ஆட்சி அமைந்தவுடன் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும்.